டே 3 ஆஃப் ஆல் இந்தியா டூர் ஒரு வழியாக ஹைதராபாத் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆன உடனே நேராக ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிட்டு வழக்கம் போல இன்ஸ்டியூட்டுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டோம். முதல்ல நாங்கள் போனது மில்லட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அங்கே போய் நாங்கள் இந்த மில்லட்ஸை பற்றியும் அது மூலமாக வர பை ப்ராடக்ட்ஸ் பற்றியும் அவங்க வச்சிருக்க கொலாபரேஷன் பிராண்ட்ஸை பற்றியும் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக அங்கே வச்சு எங்களுக்கு ஒரு கிளாஸும் வழக்கம் போலே எடுத்தாங்க. இவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். ஸோ மிஸ்டர் தமிழ் செல்வன் ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக அப்படியே கிளம்பி ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் என்ன, அங்கேயுமே கிளாஸ் தான். ஆனால் என்ன, கொஞ்சம் உன்னிப்பாக கிளாஸ் கவனிச்சிட்டேன். என்னை கூப்பிட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க முன்னாடி. அப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் நானும் முடிச்சிட்டேன். அவரோட கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள்லாம் வெளியே மறுபடியும் வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து பஸ் ஏறி நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம சிஎம் ஆஃபீஸுக்கு தான். அதாவது அது பக்கத்தில் இருக்க லும்பினி பார்க்குக்கு வந்திருக்கோம். என்ட்ரி அடல்ட்டுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இந்த பார்க் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஆகான்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் ரைட்ஸ் ஒரு 4 ரைட்ஸ் இருக்குது. அப்புறம் போட் ரைட் இருக்குது. மேபி நீங்கள் போட் ரைட் வந்தால் நல்லா செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக தான் இருக்குது. நான் ட்ரை பண்ணது இந்த அருமையான டைம்ப்ரோயின் ரைடு. 60 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. என்ன விட்டுறா. அதோட இன்னைக்கான ட்ரிப் முடியுது. எங்கள் பஸ் வந்துருச்சு. ரூமுக்கு போகிறோம். நாளைக்கு பார்க்கலாம்.